மக்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் தென்காசிக்காரன் ரவி சுப்பையா பேசுகிறேன். நம்ம கடந்த ஞாயிற்றுக்கிழமை லாஸ்ட் நாலேஜுங்கிற சேனலில் லைவ் போட்டோம். லைவ் போட்டதில் ஏற்கனவே நம்ம சிறுமதி வழக்கை பற்றி பேசினாலே சில பேருக்கு பிடிக்க மாட்டேங்குது. இப்போ இந்த லைவில் பேசிக்கிட்டு இருக்கும்போது வடிவேலை பற்றி பேச வேண்டிய சூழ்நிலை வந்துச்சு, பேசணும். இதுக்கு சில பேர் எதிர்ப்பு தெரிவித்து என்ன பேசியிருக்காங்க அப்படிங்கிறத அந்த ஆடியோ கேட்டுட்டு வாங்க நம்ம அப்புறம் பேசலாம். அந்த வீட்டுல பிய கரைச்சி ஊத்தினாரு, அந்த விஷயம் என்னாச்சு கொஞ்சம் சொல்லிருங்க. அடடா, அவர் மறந்து இருக்கிறாரு, அத நீங்க வேற ஸ்டார்ட் பண்ணி விடுறீங்க. பிய கரைச்சி கஷ்டப்பட்டு அதை மறந்துருப்பாரு. சத்தியம் சொல்லுங்க சொல்லுங்க. பள்ளிக்கூடத்துல காசை வாங்கிட்டு அந்த பிள்ளைக்கு லவ் அஃபேர் இருந்துச்சு, அது இருந்துச்சுன்னு சொன்னவன் அவன் வந்து இன்னைக்கு வந்து என் வீட்டுல பிய கரைச்சி ஊத்திட்டாங்க அப்படின்னு அவன் கம்ப்ளைண்ட் பண்ண வரான். இதுதான்டா உன் வீட்டுல யாரு வடிவேல் வீட்லயும் நடக்கும். நம்ம மேல கம்ப்ளைண்ட் கொடுத்திருந்தால ஒருத்தி. பிரதர், நீங்க அன்னைக்கு மாத்தி பேசுனீங்க. அன்னைக்கு என்ன சொன்னீங்கன்னா, இப்படி பண்ணலாமா, அவர் வீட்டுல கரைச்சு இப்படி ஊத்தி இருக்கலாமான்னு பேசுனீங்க. அது வந்து எதுக்குன்னா, ஒரு நீதி, அதாவது உன் மேல வந்து கம்ப்ளைண்ட் ஒருத்தன் சொல்லாமனா அவனை வந்து வேற எது மாதிரி கேட்கலாம். செருப்பை கொண்டு அடிக்கலாம், விளக்கமத்தை கொண்டு அடிக்கலாம். தீய கரைச்சி ஊத்துனது தவறு. ஆனா இந்த ஆட்சியில, திமுக ஆட்சியில வந்து இது வந்து சர்வ சாதாரணம். பண்ணலாங்கிறீங்க? அப்போ பண்ணலாம். இவங்க மேல யாரு, வடிவேலு வீட்லயும் ஊத்தலாம், அப்புறம் இன்னும் வேற யார் மேலேயும் ஊத்தலாம். நான் அது வந்து பேர நான் அப்புறம் சொல்ல. ஆடியோ கேட்டிருப்பீங்க. இந்த ஆடியோவில் எந்த இடத்துலையாவது அனுரா அப்படின்னு சொல்லி ஏதாவது ஒரு பேர் வந்திருந்தால் நீங்கள் சொல்கிறத நான் கேட்குறேன். இதை வந்து அனுராவே கட் பண்ணி எனக்கு அனுப்பியிருக்கு. நீ என்னையை தான் பற்றி பேசியிருக்க அப்படின்னு. இதை அவளே நீ வந்து எனக்கு நான் பேசி நடத்த நீ கட் பண்ணி எனக்கு அனுப்பு அப்படின்னு சொல்லி திருப்பி கேட்டுறேன். அதை அனுப்பியிருக்குது, அதையும் நீங்கள் பாருங்க. அவன் யாருன்னு எனக்கு தெரியாது. உனக்கு ரைட்ஸே கிடையாதுடா. ஸ்ரீமதிக்கு ஆதரவா பேசக்கூடாதுன்னு சொல்றதுக்கு உனக்கு ரைட்ஸே கிடையாது. நீ யாரு? நீ யாரு? பள்ளித்தரப்பு ஆதரவாளா? அவன் பூல தப்பிக்கிறீங்களா? டேய், நீ பள்ளித்தரப்பு ஆதரவாளரா? ஆமாடா, பள்ளித்தரப்பு ஆதரவு. ஒன்றும் இல்லை, நான் தப்பா நினைக்காதீங்க. உன்னோட சின்ன பையனை தான் இருப்பேன் நானு. ஓகே. நான் என்ன சொல்றேன்னா, ஒன்றும் இல்லை, நம்ம நேரில் மீட் பண்ணலாமா? சரி, எங்க வேணாலும் மீட் பண்ணலாம். எப்போ மீட் பண்ணலாம் சொல்லுங்க. இல்லை உங்க ஏரியாவும் சொல்லுங்க, நான் வரேன். உங்க ஏரியா சொல்லுங்க, நான் வரேன். நான் கோயம்பேடு. சரி. எங்க எப்போ வரீங்க? என்னைக்குன்னு சொல்லுங்க, நான் வரேன். நாளைக்கு வரீங்களா? நாளைக்கு வர முடியாது, நாளைக்கு டியூட்டி ஒர்க்கிங் டேல. சரி, எப்போ வரலாம்? நான் சொல்லேன் கேட்டு. எனக்கு ஒரு வருஷமா எனக்கு மன உடைச்சலா இருக்கு. சரிங்க. அந்த மன உடைச்சலா இருக்கிறது வந்து ரொம்ப எனக்கு எப்படி சொல்றது, எனக்கு ரொம்ப சைக்கோத்தனமா, எனக்கு ரொம்ப பயங்கரமா தோணுது, எனக்கு என்னென்னவோ தோணுது. அந்த மன உடைச்சலா இருக்கிறது வந்து ரொம்ப எனக்கு எப்படி சொல்றது, எனக்கு ரொம்ப சைக்கோத்தனமா, எனக்கு ரொம்ப பயங்கரமா தோணுது, எனக்கு என்னென்னவோ தோணுது. நீங்கலாம் அப்ப லைவ் நேத்துக்கு போறீங்க. லைவ்ல போக கூட நீங்க எப்படி சொல்ல முடியும்? நம்ம எப்போ மீட் பண்ணலாம் சொல்லுங்க. இல்ல நீங்க அனுப்பிச்சு நான் பேசுனவங்க தான். நான் சொல்றேன்னா உன் மேல தப்பு இல்ல. உன் மேல தப்பு இல்ல. நீ இல்ல நான் சொல்றேன், சென்னையில தானே இருக்க? ஆமா. உன் மேல தப்பு இல்ல. ஆமா. நீ லைவ்ல பேசல. நீ நேர்ல வந்து என்கிட்ட பேசல. நேர்ல நம்ம பேசலாம். நான் கன்ஃபார்ம் பண்ணா பண்ணலாம். அத பத்தி எனக்கு நீங்க அனுப்புங்க, நான் அத பார்த்துட்டு நீ என்ன சொல்லியா நான் கேட்டுடலாம். நீனா குழந்தையா, நீ உனக்கு போய் நான் காமிச்சிட்டு எல்லாத்தையும் இது பண்ணி பால் டப்பெல்லாம் வாயில வச்சு உனக்கு சொல்றது உனக்கு அப்படி கிடையாது. நீங்க என்ன லைவ்ல பேசக்கூடாது அப்படின்னா என்ன அர்த்தம்? லைவ்ல நீ பேசி இங்க பண்ணா ரவீனா, நீ அவங்கிட்ட வேணா பேசி அவங்கிட்ட வேணா போ, எனக்கு அதெல்லாம் தேவையில்லாது. நாளைக்கு எவனா வேணா கூப்பிட்டுவா, நம்ம நேர்ல மீட் பண்ணலாம். நேர்ல வர மாட்டேன், ஏன் பயப்படுறீங்க? பொருள் கொடுக்குறாள், ஏன் பயப்படுற? இந்த நாயோட முகரையை பார்த்தாலே நல்லா தெரியுது, இது எங்கேயோ ரோட்டில் பெருகி திங்கிற நாய் மாதிரி இருக்குது. இந்த நாய் கூப்பிட்டுச்சுன்னு நான் ஒரு இடத்துக்கு போனோம்னா என்ன ஆகும்? பெரிய யோக்கிய சிகாமணி மாதிரி பேசுகிறான். நம்ம நேரில் மீட் பண்ணலாமா? நேரில் மீட் பண்ணுற அளவுக்கு நீலாம் பெரிய ஆளாடா? உன் பேச்சிலே தெரியுது நீ எப்பேற்பட்ட பரம்பரையிலேருந்து பிறந்திருப்ப அப்படின்ட்டு. நீ எல்லாம் ஒரு ஆள், நீ கூப்பிட்டா ஒன்று நேரில் மீட் பண்ண வந்துடுவாங்களா? உன் முகரையை பார்த்தாலே தெரியும் நீ என்ன பேச்சு பேசுகிற.
நீ எப்படிப்பட்ட குடும்பத்திலேருந்து பிறந்திருப்பேன்னு தெரியுது. இதெல்லாம் விட்டுட்டு நீ வந்து மற்றவங்கள பற்றி பேச வந்துட்டேன்ல, மானங்கட்ட முதலி. எது என்னோட நம்பரு கம்ப்ளைண்ட் இதில் என் நம்பர் இருந்துச்சு. இவ்வளவு நேரம் வந்து நீ எதுவுமே என் நான் என் நான் நம்பர் பேசவே அதில் எப்படி இல்லைன்ட்ட. வரலாம்? என் நம்பர் இல்ல எப்படி இல்ல இல்ல வரலாம்? நான் சொல்றேன், லைவ்ல நீ தானே பேசுங்கிற. ஆமாம். உங்க அண்ணன் தம்பி யாரா பேசுங்கிறாங்களா? இல்லை நான் தான் பேசுகிறேன். நீ தானே பேசுற. ஆ இல்ல என் லோக்கல்ல நீ தானே இருக்கிற. சரி, என் நம்பர் கம்ப்ளைண்ட் பண்ணனால தான் நான் பேசியிருக்கேன். ஆ? ஆமாம் சரி உன்னை நான் சொல்றேன்னா கம்ப்ளைண்ட் பண்ணா நீ பேசுவியா? ஆமாம். என் இல்ல இல்ல கம்ப்ளைண்ட் உன் பண்ணால் பொண்டாட்டி நான் பேசுவேன். ஓத்தாமான்னு கேக்குறேன், நீ என் மேல கம்ப்ளைண்ட் பண்ணா உங்ககிட்ட நானும் பேசுவீங்களா? திருப்பி ஓத்தாமான்னு பேசுவேன். சரி நீ எங்க இருக்குன்னு சொல்ல, நான் ஒரே ஒருத்தன் உன் நேர்ல நான் பேசணும். எங்கே ரவி இருந்தாலும் அதுக்கு இதுக்கு நான் சம்மந்தம் ரவி நான் கிடையாது. ரவி நான் உன் அட்ரஸ் கண்டுபிடிக்க முடியாதுலாம் ஒன்றும் கிடையாது. சரி. ஆமாண்ணா நீ தானே லைவ்ல இருக்கிற, நீ சென்னையில் நீ தானே இருக்க. சரி. அவன் உங்ககிட்ட தானே பேச கம்ப்ளைண்ட் முடியும். கொடுங்க. இந்த மாதிரி என் ஃபேமிலியை பற்றி இந்த மாதிரி பேசியிருக்கான்னு சொல்லி கம்ப்ளைண்ட் கொடுங்க. கம்ப்ளைண்ட் குத்துறேன் உன் மேல தான் பேரு, அப்ப ஏன் பேசுற நீ? கம்ப்ளைண்ட் குத்துற ஏன் பேசுற? பேசாம இருக்கலாமே. கம்ப்ளைண்ட் வந்து நான் பார்த்ததுக்கு அப்புறம் தான் பேசியிருக்கேன். ஐயோ எனக்கு அதெல்லாம் தேவையில்ல, இது நான் சொல்றேன்னா நான் பார்த்ததுனால தான் பேசியிருக்கேன். பேசணும்னு என் சொல்றேன். நம்பரை கொடுத்து கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. நீ ஏன் அதனால ஸ்ரீமதி பேசுறாளா நீ? ஆமா. நானே கேக்குறேன். இல்ல நான் கேக்குறேன், ம். நீ உனக்கு ஒரு பெண் பிள்ளையா ஆண் பிள்ளையா? உனக்கு எந்த பிள்ளையா இருந்தா ஆண் உனக்கு பிள்ளை என்ன? இல்ல, நீ உனக்கு ஆண் பிள்ளைன்னு எனக்கு தெரியும். எந்த பிள்ளையா இருந்தா உனக்கு என்னன்னா? இல்ல 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 நான் கேக்குறேன், நீ எல்லாம் வந்து ஸ்ரீமதி பேசாத இசு சொல்றேன் நானு. இல்ல நான் கேக்குறேன், ஸ்ரீமதி இல்ல இல்ல ஸ்ரீமதி நீ பேசுறியா? உண்மையா சத்தியம் பண்ணி சொல்லு, உன் புள்ள மேல சத்தியம் பண்ணி சொல்லு. நேர்மையா அப்படிதான் பேசிட்டு இருக்கேன். நான் வந்து நீ என்ன ஸ்ரீமதி யூடியூப்ல பேசல. வரைக்கும் அடுத்த 5 இல்ல இல்ல பைசா வருமானம் பார்த்து நான் சரி. பேசல. நீ இல்ல நான் சொல்றேன்னா நேரு வந்து பேசலாமா? ஆ? நேர்ல வந்து பேசலாமா? நேர்ல வந்து பேசுற அளவுக்கு அந்த அளவுக்கு என்ன இருக்குன்னு சரி நேரு பேசலாம். அப்புறம் அகதி அவங்ககிட்ட பேசுங்க. அப்ப நான் அவன்கிட்ட போய் பேசு. என்கிட்ட அவன் தான் போன் எடுக்க மாட்டேன். நீ வேணா பேசி கூட என்கிட்ட நான் அவன்கிட்ட பேசுறேன். போய் பேச விட்டுட்டு என்கிட்ட ஏன் பேசணும்? ஏடா நீ தானே சென்னையில இருக்க. சென்னையில இருக்காமனா? ஏடா நீ தானே சென்னையில இருந்து பொட்டை மாதிரி பேசுங்க பாடி ஓத்த உன் பொண்டாட்டி பத்தி கதை நீ சுத்தம் பண்ணிருப்பியா? ஏய் உன் பொண்டாட்டி ஏய் பத்தி எப்படி அப்பையா உம்மால உன் பொண்டாட்டி பத்தி பேச உம்மால ரெக்கார்டிங் டேய் தெவிடால போனவனே உன் பொண்டாட்டி பத்தி பேசினா கம்மி இருப்பியா? சரி. உன் பொண்டாட்டி பத்தி பேசினா கம்மி இருப்பியா? உன் பொண்டாட்டி பத்தி நான் பேசணும்னா? ஏய் தெவிடால போன உம்மால ரெக்கார்டிங் காமிச்சு சூத்து வச்சிருவோம். உன் பொண்டாட்டி நேர்ல பத்தி வந்து நான் காமிச்சு சூத்து பேசணும்னா? அடிப்போம். பரவாயில்ல உங்க அம்மால எங்க இருந்தாலும் அடிப்போம். பாக்குறியா? உன்னை சுத்தடிப்பேன் நானு. ஆ? உன்னை ஏய் நீ சுத்தடிப்பேன். அட்ரஸ் சொல்றா நீ. நீ நீ அட்ரஸ் சொல்றா. சொல்றா. நீ அட்ரஸ் சொல்றா. ஏய் உம்மால கோயம்பேடுன்னு அப்புறம் பொட்டை பாடி ஒண்ணுமே பொட்டையா நானு. பஸ் ஸ்டாண்ட் இருக்கு. கோயம்பேடு ஆ. சுத்தி நிறைய இடம் இருக்கு. ஏய் எப்படா? கோயம்பேடு இங்க பாரு கோயம்பேடு. நான் டீனர்டா. நான் டீனர். ஏய் டீ நேரில் அட்ரஸ் சொல்றா. நீ அட்ரஸ் சொல்றா. ஏய் டீ நேரில் பையன் ஃபோன் பண்ணு. நீ அட்ரஸ் சொல்றா. பையன் ஃபோன் பண்ணு. ஆமாம் ஃபோன் நீ கோயம்பேடு அட்ரஸ் சொல்றா. டேய் கோயம்பேடுடா. நீ கோயம்பேடு bus stand தெரியுமா? நீ கோயம்பேடு அட்ரஸ் சொல்லு. கோயம்பேடு பஸ் ஸ்டாண்டு பின்னாடி பேக் சைடுடா வீடு நம்மளுக்கு. நான் டீனர் பஸ் ஸ்டாண்டுக்கு பேக் சைடு. டேய் பொட்டை. டேய் பொட்டா. நீ பொட்டானா நான் என்ன நீ சொல்ற? பொட்டைதான். போடா நீ நீ. பொட்டைதானே? நீ பொட்ட மாதிரி தானே பேசிட்டு இருக்க. ஏய் நான் ஏன்டா நாமளும் சிங்கிள் ரெக்கார்டிங் போட்டு நினைக்கிறேன். நீ எதுவும் லாஸ்ட் நீ கட் பண்ணி போட்டு போறா பாடி. தெரியல பொண்ணவனே. நீ எல்லாம் நல்ல ஜாதி பொண்ணவனா பாடி. ஒழுக்கமா அம்மா கூட்டி ஓகே எப்படியா பொண்ணு ரெக்கார்டிங் காட்டுற நீ. லைவ் வீடியோ உம்மால அர்த்தம் பண்ணு. உம்மால நீ ஏடா பூலி லைவ்ல பூல சப்புற நீ தேவடியா பையன் ஓத்த அனாத கூதி மோனி உம்மால உன்னை பார்த்தன சூத்து அடிப்பேன் நான் உன்னை தேவடியா பையனை அடுத்த வந்து ஓத்த இது பண்ணுகிற பாடி. நீ எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் நான் பாத்துக்கிட்டேன். டேய் டேய் ஒரு பூ ஆட்ட முடியாத நீ என்னடா ஆட்டுவ நீ? நீ என்னடா ஆட்டுவ? டேய் உம்மால உன்னை நான் சூத்து அடிக்கிற மாதிரியா? காலைல உம்மால உன்னை 10 மணி 11 மணில சூத்து அடிக்கிறேன் உன்னை. உம்மால ஒன்ன நான் சூத்து அடிக்கேன்டா. டேய் உன்னை பாக்குறியடா இப்ப கேட்டிருப்பீங்க. இந்த ஆடியோ கேட்டிருப்பீங்க. இந்த நாய் எவ்வளவு கீழ்த்தரமானவனாக இருந்தால், எவ்வளவு ஒரு மட்டமானவனாக இருந்திருந்தால் அந்த மாதிரி பேசுவான்னு பார்த்தாலே தெரியுதா? அதை தான் சொல்ல வரோம். இவனெல்லாம் வந்து எப்படின்னா, இவனோட பொழப்பு எப்படின்னா, எங்கே கிடைக்கிது ஒழுங்காக இவனெல்லாம் வேலைக்கு போய் சாப்பிட மாட்டான். எங்கேயா பிப்காக்கெட் அடிக்க வேண்டியது, அந்த அன்றைக்கி எதுலேயும் மாட்டிக்கிட்டோம்னா ஒரு 6 மாதம் ஜெயிலில் போய் காலத்தை தள்ளிட்டு வர வேண்டியது. அவன் பொழப்பு அவன் என்ன வேலை பார்க்குறான்னு கேளுங்க. எந்த வேலையும் பார்க்க மாட்டான். ஆமாம். பொண்டாட்டியை வேலைக்கு அனுப்பிட்டு இவன் வந்து வீட்டில் துணிமணிலாம் துவச்சி போட்டு சமையலாக்கி வீடு வாசல் தெளித்து வாசல் தெளித்து கோலம் போட்டு வச்சுருப்போம்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி பேர் தான் இந்த மாதிரி பேசுவான். நீ வாடா நேரில் பார்க்கலாம்னு. நீ எல்லாம் நேரில் சந்திக்கக்கூடிய ஆளாடா நீலாம் வந்து எங்கே நீ வந்து புழல் ஜெயிலில் அந்த மாதிரி இடத்துல இருக்கக்கூடியவன். உன்னை போய் நேரில் சந்தித்தோம்னா உனக்கு எனக்கு வித்தியாசம் இல்லாமல் போயிடும். சரியா? நீ பேசின ஆடியோவை நாங்கள் எங்கே கொடுக்கணுமோ அங்கே கொடுத்துருந்தோம். சட்டப்படி உனக்கு என்ன பண்ணுவாங்களோ கண்டிப்பாக பண்ணத்தான் போகிறேன். பாரதிசி நாய் நீ எல்லாம் ஒரு ஆள். நீ நேரில் கூப்பிட்டு அவனை வந்துடுவாங்கடா. இவ்வளவு மட்டமானவங்களாம் நீ எல்லாம் வந்து ஒரு குடும்பத்தில் உள்ளவங்கன்னா இப்படி ஒரு வார்த்தையை பேசுவியா?
ஏண்டா என்ன பேசியிருக்கேன் உன் முன்னாடி பற்றி ஏதாவது ஒரு வார்த்தை பேசியிருந்தால் நீ பேசலாம். நீ உன்னோட எண்ணம் என்ன தெரியுமா, எப்படியோ ஒரு வகையில் பிரச்சனையை உண்டு பண்ணி இவனும் அந்த லைவ் பேசுகிற நிப்பாட்டணும், பள்ளித்தரப்புக்கு நாங்கள் ஒரு இடைஞ்சலாக இருக்கோம் அப்படிங்கிறதான் உன்னோட எண்ணம். நீ பள்ளித்தரப்புட்ட காசை வாங்கியிருக்க, உன் முன்னாடியும் பாஸ் வாங்கியிருக்கான். இனிமே நீ என் முன்னாடி பற்றி பேசணும்னு சொன்னல, இனி கம்பல்சரி பேசிகிட்டே தான் இருப்பேன். நீ எந்த மயிருக்கு பிறந்தவனாக இருந்தாலும் பாடுறப்பா, வெண்ணைக்கு பிறந்த வேலை.